ஒரு கோடி ஒரு கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப எல்லாருக்கும் வாழ்க்கையில 1 crore சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த 1 crore எப்படி ஈஸியா சீக்கிரமா சேர்க்கலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க உடனே கேட்பீங்க, வீடியோ போடுறியே உங்ககிட்ட 1 கோடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 5.5 கோடிக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா சொத்து சேர்த்த ஒருத்தர்கிட்ட எப்படி இதை பண்றதுங்கிற இன்சைட்ஸை வாங்கிட்டு அதை பிராக்டிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்தி தான் உங்களுக்கு நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன். இதை உங்களுக்கு சொல்லி தரது மட்டும் இல்லாம நானுமே லாஸ்ட் 2 இயர்ஸா யூஸ் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்திருக்கேன். ஸோ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி 1 crore சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு மித்தை உடைச்சிடுறேன். 1 crore அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம், இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. இன்னைக்கு பல வீடுகள் 1 crore rupeesக்கு ஈஸியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 1 crore ரொம்பவே ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அவரு எனக்கு சொன்ன முதல் இன்சைட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்னேஷ் முதல் 1 crore தான் ரொம்பவே கஷ்டம், அதுக்கு மேல crores சேர்க்கறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 crore சேர்க்கறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கறத நான் போக போக சொல்றேன். பட் அந்த 1 crore 2 crore ஆகிறதுக்கு வெறும் 4 வருஷம் தான் ஆகும். 2 crores 4 crores ஆகிறதுக்கு 2 வருஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் எவ்ரி சிங்கிள் இயர் நீங்க 1 crore rupees சம்பாதிக்கிறது ஈஸியா போயிடும். ஏன்னா காம்பவுண்டிங் இப்படிதான் ஆக்சுவலா ஒர்க் ஆகுது. சரி, இப்ப இந்த 1 crore சேர்க்கறதுக்கு ஒரு பாப்புலரான மெத்தட், நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறது இல்ல, பட் பாப்புலரான மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15-15-15 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 15,000 rupees, 15% ரிட்டர்ன்ஸ் அண்ட் 15 இயர்ஸ் டைம் லைன். இதுதான் இந்த 15-15-15 மெத்தட். பேசிக்கா 15,000 ரூபாவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் மாசம் 15 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன்ல பண்ணா 1 crore கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிராக்டிகலா இது நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா இதுக்கு மேல நம்ம டாக்ஸ் brokerage எல்லாம் கட்டோம்னா ஆக்சுவலா 1 crore வராது. இது ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ரிட்டர்ன் பர்சன்டேஜ், பார்க்க கேட்சியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றாங்க. பட் நம்ம ரொம்பவே பிராக்டிகலா வெறும் 12% ரிட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம், அதுவும் நிஃப்டி மூலமா. சரி, இப்ப நம்ம ஸ்டெப் 1 என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பேசிக்கா உங்களுடைய 30% ஆஃப் சேலரியை நீங்க எப்படியாச்சும் சேவ் பண்ணணும். அண்ட் இந்த 30% ஆஃப் சேலரி 10,000 rupees ஆவது மினிமம் இருக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. என்னால இவ்வளவு ரூபாய் சேமிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக தான் ஸ்டெப் 2. நீங்க எவ்வளவு ரூபாய் சேவ் பண்ண முடியுமோ அதை சேவ் பண்ணுங்க. ஒரு 1000 ரூபாய் தான் மந்த்லி சேவ் பண்ண முடியும்னா பரவாயில்ல, அந்த 1000 ரூபாவை சேவ் பண்ணுங்க. 6 மாசம் 1000 ரூபாவை சேவ் பண்ணி அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கோர்ஸை முடிச்சு நீங்க ஒரு பெட்டர் ஜாபுக்கு போய் ஆகணும். அப்பதான் உங்களால இந்த இன்கம் சம்பாதிக்க முடியும். ஸோ 10K ஆக்சுவலா உங்களால சேவ் பண்ற அளவுக்கு மினிமமா இருக்கணும். நீங்க 10Kக்கு மேல 30% சேலரி வருது, அதை உங்களால சேவ் பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட் தான். உங்களால அப்ஸ்கில் பண்ண முடியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்க ஒரு சைட் ஹஸ்லா வேற ஏதாச்சும் ஒரு செகண்டரி ஜாப் பண்ணி கூட இந்த காசை சேமிக்கலாம். சரி, ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 10,000 ரூபாய் நெக் டு நெக் இல்லாம ரொம்பவே ஃப்ரீயா வரணும். அதாவது உங்களுடைய இன்கம் 30K இருக்கு, அதுல 20K எக்ஸ்பென்ஸ் 10K சேவ் பண்றீங்க அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல கை வைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால உங்க எக்ஸ்பென்ஸை ஆக்சுவலா கால்குலேட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணியை விட்டுட்டு மேல இருக்கிறத சேவிங்ஸா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30K உங்க சம்பளம் இருக்கு அப்படின்னா 10K சேவிங்ஸ்னா 15K தான் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கணும், பாக்கி 5K எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கேஷா இருக்கணும். எக்ஸ்பென்சஸ் அதிகமாச்சுன்னா அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஆகலன்னா அந்த எக்ஸ்ட்ரா 5Kவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, ஸ்டெப் நம்பர் 4 தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்பதான் நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே, இப்போ நம்ம இந்த 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ண போறோம். 12% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தெரியணும். நம்ம இங்க நிஃப்டி எடுத்திருக்கோம். ஏன்னா நிஃப்டி ஆவரேஜா இண்டெக்ஸா 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னா, முதல் 2 இயர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த 10,000. அடுத்த 2 இயர்ஸ்க்கு நீங்க எப்படியாவது 15,000 சேர்த்தாகணும். அதுக்கு அடுத்த 2 இயர்ஸ்க்கு எப்படியாவது 20,000 சேர்த்தாகணும். அதுக்கப்புறமா நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை. சொல்றது ரொம்பவே ஈஸி. இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் இதை ட்ரை பண்ணேன், எனக்கு உண்மையிலேயே ஒர்க் ஆகுது. எப்படியாச்சும் நீங்க 5,000 rupees 2 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 6 இயர்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் 10Kவும், நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 15Kவும், அடுத்த 2 இயர்ஸ் 20Kவும் சேவ் பண்ண போறீங்க. இதுதான் உங்க டார்கெட். எண்ட் ஆஃப் 6 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,80,000 rupees போல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சிருப்பீங்க. இதை தவிர 6 இயர்ஸ்ல உங்க பணம் ஆக்சுவலா டபுளாவே இருக்கும். நம்ம கம்மியான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் 50% 6 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்திருக்கும். விச் மீன்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakh இத்தனத்துக்கு 15 lakhs வளர்ந்துருக்கும். இந்த 15 lakhs வச்சு தான் நம்ம ஸ்டெப் 6க்கு போக போறோம். மார்க்கெட் ஒருவேளை அந்த டைம் பார்த்து ஃபாலோ ஆயிருச்சுன்னா நோ ப்ராப்ளம், அது ஸ்டில் ஓகே தான். ஓகே, ஸ்டெப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ நத்திங். நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. வெறும்னு சும்மா இருங்க, எதுவுமே பண்ணாதீங்க. இந்த 15 lakhs எந்த காரணத்தை கொண்டும் ஒரு எமர்ஜென்சியாவே இருந்தாலும் அதை நீங்க வெளில எடுக்கூடாது, அதை அப்படியே வளர விட்டுறணும். இதை நீங்க இப்படியே விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 17 இயர்ஸ்ல உங்களுக்கு 1 crore rupees வந்துடும். அதாவது இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்தது, வெறும் 10 லட்சம் ரூபாய் இருந்தா போறோம். நீங்க 17 இயர்ஸ்ல அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்தாலே 1 crore rupees சம்பாதிச்சிடலாம். இன்ஃப்ளேஷன், பர்ச்சேசிங் பவர் அவ்வளோ டைம்லாம் இல்ல. இன்னைக்கு 1 கோடி தான், நாளைக்கு வெறும் 40 லட்சம் தான்.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ருக்கோ சரா, சபர் குரு. உங்களால 6 வருஷத்துல 10 லட்சம் சேமிக்க முடியும்னா அப்புறம் அடுத்த 17 வருஷம் ஏன் சும்மா இருக்கீங்க? நீ தானடா சும்மா இருக்க சொன்ன. ஆமா, நான் தான் சும்மா இருக்க சொன்னேன். பட் நீங்க இன்ஃப்ளேஷன் எல்லாம் பார்க்காம ஆன் பேப்பர்ல 1 crore சம்பாதிக்கிறதுக்கு சும்மா இருந்தா போதும். பட் எனக்கு இந்த அவ்வளோ டைம்லாம் இல்லை, இன்ஃப்ளேஷன்லாம் அட்ஜஸ்டடா வேணும்னா நீங்க சும்மா இருக்க முடியாது. பட் இந்த 20,000 அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரி, இப்ப நீங்க எவ்ரி மந்த் 20,000 rupees கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 17 yearsல அது 1 crore and 30 lakhs வந்திருக்கும் இந்த எஸ்ஐபிஏ. இதை தவிர நீங்க ஆல்ரெடி ஒரு 10 lakhs சேர்த்து வச்சிருந்தீங்க, அதுவும் ஒரு 1 crore சேர்ந்திருக்கும். மொத்தமா 2.3 crores உங்களுக்கு 17 years முடிவுல இருக்கும். அண்ட் அவ்வளோ டைம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் ரொம்பவே சீக்கிரமாவே நீங்க இந்த 1 crore rupees ஆக்சுவலா பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 1 crore இன்ஃப்ளேஷன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 20,000 rupees நீங்க சேமிக்கிறதுமே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா தான் நீங்க சேமிச்சாகணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு 20,000 ரூபாய் சேமிக்கிறத அதே வேல்யூவை 17th year அன்னைக்கு சேமிக்கணும்னா நீங்க 63,000 rupees சேர்த்தா தான் சேம் வேல்யூ. அப்படின்னா உங்களுடைய எஸ்ஐபியை நீங்க இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டடா அதிகமாக்கிட்டே போகணும். இதுக்கு பேர் ஸ்டெப் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் அப் அப்ரோச்சை ப்ராப்பரா பண்றதுக்கு நீங்க உங்களை அப்ஸ்கில் பண்ணிட்டே போகணும். உங்களுடைய ஜாப்ல இருந்து வர இன்கம் ஏற்ற மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். பேசிக்கா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, டிசிப்ளின்டா இருங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எஸ்ஐபியை எந்த காரணத்துக்கும் ஸ்டாப் பண்ணாதீங்க. திடீர்னு மார்க்கெட்ல ஏதாவது வாலட்டிலிட்டி வருதுன்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கோ கிரிப்டோலயோ போகாதீங்க. நாளைக்கே நிஃப்டியோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ஜஸ்ட் ஸ்டே ஸ்டில். நீங்க உங்களுடைய கான்ஃபிடண்டா எடுத்த முடிவில் 17 வருஷம் சும்மா இருந்தாலே உங்களோட 1 crore பார்க்க முடியும். அப்படின்னா நீங்க அதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாவே சீக்கிரமாவே 1 crore சம்பாதிச்சிருவீங்க. சரி, இப்ப இந்த 1 crore ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு 10,000 rupees மந்த்லி எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. இந்த 10,000 rupees உங்களுக்கு மந்த்லி ஃப்ரீயாவே கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை டிவிடெண்ட் மூலமா எப்படி பண்ணலாம், அது ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. 10K மந்த்லி நீங்க சம்பாதிக்கலாம். நான் உங்களை அங்க மீட் பண்றேன். ஹேவ் a great day. விக்னேஷ்.